ஐயா, பசினா என்னன்னு பல பேருக்கு என்னன்னே தெரியாது. ஒரு காலத்துல என் குடும்பத்துக்கு பசியை தவிர வேற எதுவுமே தெரியாது. சாதாரண விவசாய கூலி என்ன பெத்த அம்மாவும் அப்பாவும். எங்கிட்ட இருந்தது ஒரு காணி நிலம்கையா. அந்த காணி நிலத்துல கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் தவிர வேற எதுவுமே விளையாதுங்கய்யா. இன்னைக்கு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் பார்த்தாலே எனக்கு அலர்ஜி. காரணம் அதை சாப்பிட்டு 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 வெறுத்து போச்சு. நீ தான் +2 எழுதி படிச்சிருக்கிறையே, போலீஸ் இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கிறாளே, நீ போலீஸ் இன்டர்வியூக்கு செலெக்ஷனுக்கு முயற்சி பண்ணுன்னு சொன்னார். 7 மணிக்கு வேலைக்கு போகணும்னா 5 மணிக்கு எந்திரிச்சு வைகை ஆற்றுல வைகையாறு போகிற போக்க நோக்கி ஓட ஆரம்பிப்பேங்க. நான் ஓடி வந்த அந்த தடங்களை எண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக ராமேஸ்வரத்துக்கே ஓடி இருக்கலாம். அவ்வளோ தொலைக்கு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ராமநாதபுரத்தில் நடந்த போலீஸ் செலெக்ஷனில் போய் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணேங்க. 8 ஸ்டார் வாங்கினேங்கய்யா. நான் 8 ஸ்டார் வாங்கியும் எந்த ஒரு தகவலும் வரல. எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னேன், அப்பா நான் 8 ஸ்டார் வாங்கியிருக்கேன், எனக்கு எந்த ஒரு தகவலும் வரலைன்ட்டு. எங்கள் அப்பா சொன்னார், இன்னும் 1 ஸ்டார் பாக்கி இருக்குது, 9 ஸ்டார் நீ வாங்கினேன்னா உறுதியாக உனக்கு இந்த போலீஸ் வேலை உறுதியாக. மறுபடிக்கும் மனம் தளரலையா, மறுபடிக்கும் முயற்சி பண்ணேன். வைகையாறு போகிற போக்கில் போனதுனாலே நமக்கு வேலை கிடைக்கல, வைகையாத்தை எதிர்த்து ஓடுவோன்ட்டு மதுரையை நோக்கி ஓட ஆரம்பிச்சேங்க. அந்த முயற்சியோட மதுரையில் நடந்த போலீஸ் செலெக்ஷனில் நான் அட்டன் பண்ணேங்க. 9 ஸ்டார் வாங்கினேன். 9 ஸ்டார் வாங்கி பெருமையோட எங்கள் அப்பாட்ட வந்து சொல்லல. அந்த நேரத்தில் வினையா ஒரு அரசு போலீஸ் உயர் அதிகாரி எங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிறாரு, உன் மையன் 9 ஸ்டார் வாங்கினா முக்கியம் இல்லை, ஒரு 40,000 ரூபா பணம் கொண்டாந்து கொடு, நான் அந்த போலீஸ் வேலையை வாங்கி தர்றேன்னார். ஐயா, எங்கிட்ட இருந்தது அந்த காணி நிலம்கையா. அந்த காணி நிலத்தையும் அடமான வச்சுட்டு நானும் எங்கள் அப்பா போய் அந்த அரசு அதிகாரிகிட்ட போய் பணத்தை கொடுக்குறோம்கையா. எந்த தகவலும் வரல. அந்த அரசு அதிகாரி அப்புறம் தான் தெரிஞ்சது 80,000 ரூபா வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டான்ட்டு. ஐயா, காணி நிலமும் போச்சுங்கய்யா, காவயிறு கஞ்சியும் போச்சுங்கய்யா. அந்த 40,000 திரும்பியாவது கொடுத்தாரா? கிடைக்கலையா. அறநெறியில் அவ்வையார் சொல்லியிருக்காங்க, மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் தளர்ச்சி தாளாமை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10. பசி வந்துட்டா பறந்து ஓடினுங்கய்யா. அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட என் குடும்பம். 30 வயசாச்சு. அந்த சூழ்நிலையில் ஏழ்மையின் காரணத்தினால எனக்கு ஒரு வயலும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான். சொந்தக்காரன் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. என்னை விட வயசுக்கு சின்ன பையலெல்லாம் கையில் பொண்டாட்டியும் தோளில் பிள்ளையோடும் போவேன். என்னை பார்த்து கேட்பேன், கழுத வயசாகி இன்னும் கல்யாணம் பண்ணாமல் திருறையாடான்ட்டு. என்னையும் ஒரு மனிதனாக மன்னித்து ஏழ்மையிலும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பதை மதித்து எனது நண்பர்களின் உறவினர்கள் மூலமா எனக்கும் ஒரு பொண்ணு கொடுத்தாங்கய்யா. பொண்ணு கொடுத்ததோடு இல்லை, இந்த மண்ணுக்கு அழைத்து வந்தார்கள். இன்றைக்கு நான் வந்த காலம் முதல் இதுவரை சிறு சிறு சேர்த்து அந்த வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் விளைந்த நிலம் சுக்கா நிலம், அந்த நிலத்தை காட்டில நஞ்சை நிலமா எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு சந்தோஷமா இருக்காருங்கய்யா. இதை விட என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? நிம்மதி. இங்கே நானும் நிம்மதியா இருக்கேன், அங்கே என் குடும்பமும் நிம்மதியா இருக்கு. சார், என் தாய் மண்ணு சொர்க்கம் சார். அந்த சொர்க்கத்தை விட்டுட்டு வந்திருக்கமே, அது பெரிய ஏக்கம் இல்லையா சார்? சார், மண்ணுங்கிறது என்ன சார்? மண்ணு மட்டுமா? மண்ணா சார்? இல்ல, அது என்னுடைய அடையாளம், என்னுடைய முகவரி, என்னுடைய அங்கீகாரம், என்னுடைய உணர்வு, உணவு, கலை, கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்ததுதான் சார் தாய் மண்ணு. ஒரு சாதாரணமான விஷயம், நம்ம ஊர் காலை பொழுது இருக்கு இல்லையா, அந்த காலை பொழுத அப்படியே அழகா ஒரு கவிஞன் சொல்லியிருப்பான். முகிற்குடையின் கீழ் உறங்கும் சோலை, புல்லில் முத்தமிடும் பனிமுத்து மாலை, பனி துகில் விளக்கி பூவழகை சுவையாக சொல்லத்தான் சுகமாக விடியும் அதில் காலை, அதை சொல்லாமல் எனக்கென்ன வேலை. சார், இந்த மாதிரி சாதாரண விஷயங்களை கூட, வாழ்க்கையின் இயல்பான விஷயங்களை கூட இழந்துட்டு நிக்கிறோமே, எங்களுடைய வேதனை பெரிய வேதனை இல்லையா சார்? எங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? திசை மாறி சென்று விட்ட சிறு கூட்ட மேகம் என வெயில் வெளியில் பறக்கின்ற எந்த உயிர் விம்மி எழ,
சவமேட்டு தனிமைதான் சரிபங்கு தருகிறது, தாய்மண்ணின் எண்ணம் தான் என்னை மெல்ல தாளாட்டி அணைக்கிறது. சார், கண்ணீரின் படுக்கைகளில் கனவுகளை தூங்கவிட்டு, கண்ணீரின் படுக்கைகளில் கனவுகளை தூங்கவிட்டு, புண்ணான மனம் மேனி இரண்டும் புது மருந்து கேட்கிறது. எனக்குள்ளே ஒளித்துவிட்ட 1 கோடி ரகசியத்தை, உணர்வுக்குள் ஒளித்துவிட்ட 1 கோடி ரகசியத்தை எனக்குள்ளே தேடுவதில் என் காலம் இங்கேயே கழிகிறது. அப்படி ஒளிச்சிட்ட ரகசியத்தை தேடி தேடி இங்க வாழ்க்கையும் எங்க காலத்தையும் தொலைச்சுக்கிட்டு இருக்கமே, அந்த ஏக்கம், அந்த தாய்மண்ணை பிரிஞ்ச ஏக்கம் தான் சார் பெரிய ஏக்கம். சபாஷ். ஐயா, நான் முதல்ல துபாய்க்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அம்மா அங்கெங்கே கண்ணை வாங்கி என்னை முதல்ல துபாய்க்கு அனுப்பி வச்சான் சார். நானும் துபாய்க்கு பல கனவோடு வந்து இறங்கினேன். வந்து இறங்கினப்ப என்னோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 500 திரஹாம்ஸ். ஆனால் அந்த 500 திரஹாம்ஸை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்பேன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ நாள் பல்லு விளக்காம கூட நான் வேலைக்கு ப்ரஷ்ஷையும் ஷூவையும் கையில் எடுத்துட்டு ஓடி இருக்கேன் சார். காலைல 5:30 மணிக்கு எந்திரிப்பேன், அரை தூக்கத்தோட. அப்படியே எந்திரிச்சு வண்டியில் உட்காருவேன். வண்டியில் பாதி நான் தூங்குவேன். போய் சைட்டில் போய் இறங்குவேன், வேலை பார்ப்பேன். துபாயில் உள்ள வெயில்லாம் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். காலைல 5:30 மணிலேருந்து நைட்டு 12:30 மணி வரை அடிக்கிற வெயிலில் தன்னோட ரத்தம்லாம் வேறு அவர் உழைப்பேன் சார். அந்த 500 ரூபா சம்பளம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இந்த மனசு எனக்கு உடஞ்சி சுக்கு நூறாயிடுச்சு. அது எல்லாத்தையும் உடஞ்சி போன எல்லா துகள்களையும் தனித்தனியா வேற கோணத்தில் ஒட்ட வச்சு என் மனசுக்குள்ள ஒரு லட்சிய கோட்டையை கட்டினவதான் சார் என் காதலி. அம்மாவோட அறிவுரை, என் காதலி கொடுத்த தைரியம். வேலை தேடினேன். துபாயில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் கூப்பிட்டு வேலை தேடினேன் சார். ஒரு செக்யூரிட்டி வேலை கிடைச்சிச்சு 1000 ரூபாய் சம்பளத்தில். மனசுல கொஞ்சம் சந்தோஷம். 500 இருந்தது, 1000 கிராம் இருந்துச்சு. என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. காதலிக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன். காதலி சொன்னா, இது இல்ல என்னோட முயற்சி, இது இல்ல உன்னோட வேல்யூ, இன்னும் தேடு, உன்னால சாதிக்க முடியும்னு சொன்னா சார். அந்த நம்பிக்கையோட மறுபடியும் சுத்தின துபாய. ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கினேன். எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஜுமேராவில் ஒரு ஃபேஷன் டிசைன் ஷோரூம்ல இன்சார்ஜ் வேலை கிடைச்சி 2000 திரஹாம் சம்பளத்தில். மனசுக்குள்ள இன்னும் சந்தோஷம். என் காதலிக்கும் ஃபோன் பண்ண, மறுபடியும் காதலி சொன்னா, உன்னால இன்னும் சாதிக்க முடியும், துபாய் தேடி வேலை தேடுன்னு சொன்னா சார். இன்னைக்கு நான் வாங்குற சம்பளம் 3000 திரஹாம்ஸ், ஒரு 8 மணி நேரம் வேலை, நல்ல ஒரு கம்பெனி, வெள்ளிக்கிழமை லீவு. விடுமுறை வரும் தினம் வெள்ளி, ஆனால் காதலி இருக்கிறாளே தள்ளி. அதே காதலி இப்ப ஏன் கூட இருந்திருந்தா இன்னைக்கு நான் வாங்குற 3000 திரஹாம்ஸ் நாளைக்கு நான் 30,000 திரஹாம்ஸ் ஆக மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு சார். என்ன இந்த அளவுக்கு உயர்த்தனவ என் கூட இல்லைன்னு நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது சார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ராணுவ வீரன் மாதிரி சார். இங்க ஆயிரக்கணக்கான முகங்களை நீங்க பார்க்கலாம். இந்த முகத்துக்கு கீழே ஒரு தேகம் இருக்கு. அது தேகம் இல்ல சார், தியாகம் சார். வெயில்ல வேலை பார்த்து பசிச்சு களைச்சி மத்தியானம் ஒரு 5 திரஹாம்ஸ் கொடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறது பேராசையா, ஆசையா, தேவையா சார்? அடிப்படை தேவை தானே சார். அந்த அடிப்படை தேவையை கூட தியாகம் பண்ணிட்டு சார் 50 ஃபில்ஸுக்கு ஒரு குபூஸை வாங்கி, அரபிக் பிரெட்டுங்கிற ஒரு குபூஸை வாங்கி அதை தயிரில் தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு திரும்பவும் வேலைக்கு போற எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க தெரியுமா சார்? அப்படி தியாகம் பண்ணி அவன் சேமிக்கிற அந்த ஒவ்வொரு திராம்சம் இந்தியன் மணியா ஊருக்கு போகும்போது அவனுடைய தங்கையினுடைய கல்யாண கனவு நிறைவேறுது. என்னன்னு கேட்டா, சாப்பிடும்போது அவன் சாப்பிட்டாக்கா எடையை கூட்ட கிராமா சாப்பிட்றதை விட தான் குடும்பத்துக்கு திராமா அனுப்பணும் தான் சார். அவன் சாப்பாட்டு கிராம கூட குறைச்சிட்டான் சார். தாயினுடைய உடல்நிலை குணமாகுங்கிற கனவு நிறைவேறுது, தம்பியினுடைய படிப்பு நிறைவேறுது சார். அப்படிப்பட்ட இளைஞன் இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இவன் மனசுல குடும்பம், பிரிவு, ஏக்கம் அப்படின்னு சொல்லி அவன் உற்சாகத்தை குலைச்சிடாதுங்க.